பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். மல்கியா 3:16 மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துல நான் வாசிக்கும் போது ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பதாக எழுதப்படுகிறது என்று வாசிக்கிறோம். இந்த இடத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தரை பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம 2 பேர் கூடிட்டா இது இல்லாமோ பேசுகிறோம். யாரோ கதையெல்லாமோ பேசுகிறோம். ஊர் கதையெல்லாம் பேசுகிறோம். உலகத்துல என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் பேசுகிறோம். தவறல்ல. பேசுகிற வாய் ஆண்டவர் உண்டு பண்ணது, கேட்கிற செவி கர்த்தர் உண்டு பண்ணது. ஆனா நாம் 2 பேர் கூடும்போது 3வது நபர் ஆண்டவர் வந்து விடுகிறார். மத்தேயு 18, 19, 20 வாசிக்கும் போது என் நாமத்தினால 2 பேராகிலும் 3 பேராகிலும் எங்கே கூடுகிறோ அவர் நடுவில் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படியானா 2 பேருக்கு கூடனால் ஆண்டவர் வருகிறார், 3 பேர் கூடனால் அங்கே வருகிறார். நாம பேசுகிறது கண்காணிக்கப்படுகிறது. நாம பேசுகிறது அவருக்கு முன்பதாக எழுதப்படுகிறது. பொதுவாக சிலர் டைரி எழுதுறதுனால பழக்க வைத்திருப்பார்கள். சில ஒவ்வொரு நாளும் உள்ளதான முக்கிய தகவல்களை எழுதுவார்கள். சிலர் இப்போதாவது ஒரு முறை முக்கியமான நிகழ்வுகள், மறக்கக்கூடாத நிகழ்வுகள் எப்போதும் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சில நிகழ்வுகளை மாத்திரம் எழுதுவார்கள். ஆனா சிலர் ஒவ்வொரு நாளும் டைரி எழுதுவார்கள். தாங்கள் போகிற பிரயாணம், போன வந்த பிரயாணம், சந்தித்த நபர்கள், எல்லா காரியங்களும் குறித்து எழுதுவார்கள். ஆனா ஆண்டவர் எழுதுகிறாரு. ஒருவேளை நாம் நம்மை குறித்து மாத்திரம் டைரி எழுதுகிறோம். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் பற்றி எழுதுகிறார். ஒவ்வொருவரையும் பற்றி ஒவ்வொரு காரியத்தை எழுதுகிறார். நாம பேசுகிறது, நடக்கிறது, போகிறது, வருகிறது, சிந்திக்கிறது, மற்றவர்களை குறித்து பொருளை பேசுகிறது, நன்மை செய்வது, தான தர்மம் செய்வது, கஞ்சத்தனம் பண்ணுகிறது, மற்றவர்களுக்கு விரோதமா தீமை யோசிக்கிறது, எல்லாவற்றையும் அவர் நம்மை குறித்து அவர் எழுதுகிறார். எதுக்கு எழுதுகிறாரு? இவைகள் எல்லாம் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நான் வாசிக்கிறோம். இப்ப நம்ம பேசுற எல்லா வார்த்தைகளையும் நியாயம் தீர்க்கும்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அவருடைய ஞாபக புத்தகமாக அவர் எழுதுகிறார். அவருக்கு முன்பதாக ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்படுகிறது என்று நான் வாசிக்கிறோம். அப்படியானா ஒருவேளை நாம் பேசுனது நாம் மறந்து விடலாம். ஆனா ஆண்டவர் மறக்காம அவைகளை எழுதி வைத்திருக்கிறார், ஞாபக புத்தகமாக வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை குறித்து நிச்சயமாகவே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மனுஷர் பேசு வீணான வார்த்தைகள் யாவை குறித்து நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நான் வாசிக்கிறோம். அப்படியானா நாம மற்றவர்களை குறித்து தேவையில்லாம பேசக்கூடாது. நாம் சங்கீதம் 50 கூட வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிற, நீ உன் தாயின் பிள்ளைக்கு விரோதமாக பேசுகிறாய், உன் சகோதரர் விரோதமாக அவதூறு பேசுகிறாய், நீ இருக்கிறது போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய், ஆனாலும் அவை எல்லாவற்றையும் உன் கண்களும் முன்பதாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானா நாம் பேசுகிற வார்த்தைகளை ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், கவனமா எழுதி கொண்டிருக்கிறார். அவைகளை எல்லாவற்றையும் நம்முடைய கண்களும் முன்பதாக ஒவ்வொன்றாக நிறுத்துவார். அப்படியானா நாம மற்றவர்களோடு பேசக்கூடாதா? நிச்சயமாகவே பேசலாம். என்ன பேசலாம்? எபேசியருக்கு பவுல் எழுதும் போது விதம் எழுதுகிறாரு, வம்பும் புத்தீனமான பேச்சும் பரிகாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஸ்தோத்திரம் செய்து மட்டும்தான் தகும். ஆனா வேற பேசக்கூடாதா? நிச்சயமா பேசலாம். நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமா இருக்க வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எதை பேச வேண்டும்? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று பவுல் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். அப்ப நம்ம 2 பேர் உட்கார்ந்து பேசலாம், 3 பேர் சேர்ந்து பேசலாம். எதை பேசணும்? பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச வேண்டும். அந்த நபர் சர்ச்சைக்கு போறாரு, நாம சர்ச்சைக்கு போனோம். அவர் நல்லா ஜபிக்கிறாரு, நாம ஜபிக்கணும். அவர் ஜப வீரனா இருக்கிறாரு, முழங்கால் வீரனா இருக்கிறாரு, விசுவாச வீரனா இருக்கிறாரு. நாம் அதே போல அவருடைய நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும்.
அவரை போல நாம ஜெபிக்கணும், அவரை போல விசுவாசத்துல உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி மற்றவருடைய நல்ல காரியங்களை நாம் பின்பற்றும்படியாக அவைகளை பேசலாம். அதான் பவுல் சொல்கிறார், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவளுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நாம் இன்று பேசுற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்குது? ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசும்போது மூன்றாம் நபரை குறித்து எதை பேசி கொண்டிருக்கிறோம்? தகாத காரியங்களை பேசுகிறோமா? தகாதவைகளை குறித்து யோசிக்கிறோமா? நம்ம யாரை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம்? நவேத்துல வாசிக்கிறோம், யாருக்கு ரோதமாய் உன் வாயை திறந்தாய், யாருக்கு ரோமோ நாக்கு நீட்டினாய் என்று ஆண்டவர் கேட்கிறாரு. அப்ப நம்ம மற்றவர்களை குறித்து தேவையில்லாம பேசவே கூடாது. தேவையில்லாம பேசவே கூடாது. பேசுனா நியாய தீர்ப்பு வரும். நான் வெளிப்படுத்தல் 20:12 வாசிக்கும் போது, மரித்தோராய் சிறியோரையும் பெரியோரையும் தேவனும் முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அந்த புத்தகம் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் வாசிக்கிறோம். அப்ப ஞாபக புஸ்தகம் அவருக்கு முன்பதாக திறக்கப்படும். அந்த புத்தகத்துல எழுதப்பட்டவளின்படியே நியாய தீர்ப்பு அடைவோம். ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாதவனாய் காணப்படும் எவனோ அவன் அக்கினி கடல்ல தள்ளப்பட்டான். இந்த நாள்ல இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய பேரு ஜீவ புஸ்தகம் இருக்கிறதா என்பதை முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, ஞாபக புத்தகத்துல உங்களை குறித்து என்ன எழுதுகிறார் என்பதை கூட யோசிக்கணும். நன்றா புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் நீங்க எதையோ பேசிட்டு இருந்தீங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க பேசுகிற வார்த்தைகள் கண்காணிக்கப்படுகிறது, நீங்க பேசுகிற வார்த்தைகள் எழுதப்படுகிறது, ஞாபக புத்தகமா வைக்கப்படுகிறது, அது அவருக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள்ல நாம் அவருக்கு முன்பதாக நியாயசரத்துக்கு முன்னே நிற்கும் போது இந்த புத்தகங்களை திறக்கப்படும். அந்த புத்தகத்துல எழுதப்பட்டபடியே நான் நியாய தீர்ப்பு அடைவோம் என்கிறதான வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க. இந்த காலவேளையில் ஆண்டவர் உங்களை நேசித்து உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க நியாய தீர்ப்பு நாள்ல குற்றம் சாட்டப்படக்கூடாது. நியாய தீர்ப்பு நாள்ல நியாய தீர்ப்பை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான பெரிய ஒரு நோக்கத்துக்காக இந்த காலவேளையில ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. ஆகினாலே நம்முடைய பேச்சு ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டியது மிக அவசியம். பாருங்க, என்னாகும் 12ஆம் அதிகாரத்துல மிரியாம் என்று சொல்லக்கூடியதான ஒரு சகோதரி தன்னுடைய தம்பியை குறித்து பேசினான். ஒருவேளை அந்த மிரியாம் தான் மோசையை நைல் நதியிலிருந்து காப்பாற்றுதுன்னு சொல்லலாம். அந்த மிரியாம் அந்த நைல் நதியில மோசையை வைத்து விட்டு அவருடைய தாய் கொண்டு வைத்தாள். அந்த பிள்ளை என்ன சம்பவிப்பு என்பதை பார்க்கும்படி அங்க நின்று கொண்டு வந்தான். அந்த நைல் நதியில் உள்ள முதலை சாப்பிடக்கூடாது என்பதில் கவனமாய் காணப்பட்டாள். அந்த வேளையில பார்வோனுடைய குமாரத்தி வந்து அந்த பிள்ளையை தூக்குனா, உடனே இந்த பிள்ளையை வளர்க்க அந்த குழந்தை பால் கொடுக்கும்படியாக ஒரு தாயை கூட்டிட்டு வரட்டுமா என்று சொல்லி கேட்டு ஏகோபேத்தை அழைத்து கொண்டு வந்து அந்த மோசையை வளர்க்கிறதுக்கு காரணமா இருந்தது அந்த மிரியாம் தான். ஆண்டோட திட்டம் அது. அதே நேரத்தில் எடுத்தும்படியாக மிரியாம் தான் காரணமா இருந்தா. அந்த மிரியாம் தன்னுடைய தம்பிக்கு விரோதமாக பேசினாள். என்ன பேசினா, எத்தியோப்பிய ஸ்திரியை, ஒரு கருப்பு ஸ்திரியை, கருப்பு கலர் உள்ளதான ஒரு சகோதரியை மோசை விவாகம் பண்ணப்படினாலே அவனை குறித்து பேசினான். அவங்கள குடும்ப கதை தான் பேசுற, வேற எதுவும் பேசவில்லை. நம்ம தம்பி, நம்மெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு, செக்கை செவையென்று அழகா இருக்கிறோம். நம்முடைய தம்பி இப்படி ஒரு கருகருன்னு உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானே, ஒரு நீக்குருவ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி அவங்க தான் பேசுறாங்க. அக்காலும் தம்பியும் தான், மிரியாமும் ஆரோரும் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. மிரியாம் தம்பி ஆரோரோட பதில் சொல்றான், இப்படி நம்ம சின்ன தம்பி மோசே ஒரு கருத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானே, நம்ம ஒரு கல்யாணம் விட்டு போகும்போது கூட அவ என்னோட கூட வருவதற்கு எனக்கு வெக்கமா இருக்குது. பார்க்கிறவங்க அந்த கருப்பு பொண்ணை என்னை பார்க்கும்போது முரட்டி முரட்டி பாக்குறாங்க, எனக்கு வெக்கமா இருக்குது, இப்படி கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு ஒருவேளை அந்த மிரியாம் பேசியிருப்பான். இத மோசே கேட்கவில்லை, மோசைக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் கேட்டார். உடனே கர்த்தர் வந்து சொல்லுற பாருங்க, அந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்குது. என் தாசனாகிய மோசைக்கு விரோதமா பேச உனக்கு பயம் இல்லாம போனதுன்னு. உன்னோட தம்பி குறித்து நீ பேசுன அப்படின்னு கேட்கல. ஒருவேளை சங்கீதம் 50ல நீ உன் தாயின் புத்தனுக்கு விரோதமா பேசுறாய், உன் சகோதரன் அவதூறு உண்டாக்குறாய் என்று அங்கே சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் மோசையை விட்டு கொடுக்கவில்லை. என்ன சொல்கிறாரு, என் தாசனாகிய மோசே, என் மை சர்வன்ட், என்னுடைய வேலை, என்னுடைய தாசன் விரோதமா பேச உனக்கு பயம் இல்லாம போனது என்ன? ஒருவேளை உன்னோட தம்பியா இருக்கலாம், அவனை காப்பாற்று நீயா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு அவன் என்னுடைய தாசனா இருக்கிறான்.
என்னுடைய தாசன் உருவமா பேச உனக்கு பயம் இல்லாமற் போனது என்ன என்று சொல்லி அங்கே உடனே ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆகினாலே என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வார்த்தை ரொம்ப கவனமாக பேச வேண்டியது மிக கவனம். ஒரு கூர்மையான கத்தியை பார்க்கலும் நம்முடைய நாவு ரொம்ப மோசமானது, ரொம்ப கூர்மையானது. அது நெருப்பு என்று யாக்கோபு எழுதுகிறாரு. அது சவரன் கத்தி என்று சங்கீதத்துல தாவீது சொல்கிறாரு. ஆகையினாலே நம்முடைய நாவை ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது மிக அவசியம். தேவையில்லாத மூன்றாம் நபரை குறித்து நம்ம பேச வேண்டாம். அது ஆண்டவர் முன்பதாக எழுதப்படுகிறது. நியாய தீர்ப்பு நாள் அந்த வார்த்தைகள் வரும். நியாய தீர்ப்பு நாள கனவு கொடுக்க வேண்டும். ஆகையினாலே நம்முடைய வாயை கவனமாய் காக்க ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த காலவேளையிலும் நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறப்பா, எங்களுக்காக ஒரு புஸ்தகம் எழுதப்படுகிறது. அந்த புஸ்தகங்களை குற்றவாளிகளாக எழுதப்படக்கூடாதப்பா. அந்த புஸ்தகம் நியாய தீர்ப்பு நாள்ல உமக்கு முன்பதாக வாசிக்கப்படுமே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு முன்பதாக அந்த புத்தகம் சாட்சி சொல்லுமே. அந்த புத்தகம் வாசிக்கப்படும் போது குற்றவாளியாய் காணப்படாதபடிக்கு எங்களை காக்கணும்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டதான நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் எல்லா காவலோடும் இருதயத்தை மாத்திரமல்ல வாயை கூட காக்க எங்களுக்கு கிருபை வேணும்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வம்பும் புத்திரமான பேச்சும் பரிகாசமும் மற்றவர்களை பற்றி பொருளை பேசுகிற வார்த்தைகளும் இந்த வாயில் வராதபடி ஆண்டவர் எங்களை காக்கணும்னு ஜெபிக்கிறோம். திருக்கரங்கள் அர்ப்பணிக்கிறேன் சுமல பிதாவே. ஆமேன், ஆமீன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.